கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 8ஆம் நாளில் நம்ம இணைந்திருக்கிறோம். அதாவது 7 பூரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 புதிய தொடக்கம். இந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை தேடவும் அவர் ஜெபம் பண்ணவும் நீங்கள் அங்கே நேரத்தை எடுத்து ஒதுக்குனீங்க. இந்த 2ஆம் வாரத்தில் நம்ம அடியே எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா, கர்த்தருடைய வசனத்தில் மனமகிழ்ச்சி. ஹவு வி ஆர் டு டிலைட் இன் த வேர்ட் ஆஃப் காட். சங்கீதம் 29வது சங்கீதத்தில் முதல் 11 வசனங்கள், மொத்தமே அது சங்கீதமே 11 வசனம் தான். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது இது எப்படி கர்த்தருக்கு மகிமையும் ஆண்டவரே வல்லமையும் மகத்துவமும் பரிசுத்தமும் அதிகாரமும் இருக்கிறது என்று காணக்கூடியதாய். இங்கே தாவீதுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், வரக்கூடிய சூழல் எல்லாமே தெரியும். ஆனால் அவர் என்ன ஃபோக்கஸ் பண்ணலன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குழப்பங்களை அவர் பார்க்கல, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கொடுமையான காரியங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணல. மாறாக அவர் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாரு, தேவனுடைய வார்த்தையில். ஏன்னா இங்கே பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான பயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் என்ன அதை பார்க்காம தேவனுடைய வார்த்தையை பார்க்கக்கூடியதாக. இந்த 11 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 7 முறை அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடியதாக. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னெல்லாம் செய்யும் நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த 11 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் இதை வாசிச்சிங்க. அநேகமாக நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, இன்றைக்கி தியானத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும், மலைகளை பிளக்கும், கேதுரு மரங்களை உடைக்கும். அவருடைய வல்லமை அவ்வளவு மகத்துவமானது. இப்படி அவருடைய வார்த்தை என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக பார்த்துருக்குறோம். அப்போ என்னென்னா, இங்கே நம்ம இது பார்க்கும்போது ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தை என்ன இன்றைக்கும் வல்லமையாய் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மாறுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணலைன்னா, இப்படி ஒரு கொடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா இவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ வல்லமையாக வரக்கூடிய வார்த்தை என்ன பண்ணலைன்னா, மக்களை க்ரஷ் பண்ணல, மக்களை அழுத்தி மக்களை க்ரஷ் பண்ணலை. மாறாக இது என்ன பண்ணுது, மக்களை அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடியதாய், கவர்ஸ்தம் சொல்லக்கூடியதா. எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்குமோ அதுபோல பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில தான் அந்த வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்ன பண்ணுது, அது நம்மளை அப்படியே அரவணைத்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக. ஆனால் வெளியே பார்க்கும்போது என்ன, அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக நிகழக்கூடியதாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது, நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அது பேசக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அண்ணே எனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய நம்ம கரங்களில் இருக்கிற இந்த வேத வசனம் இருக்குது பாருங்கள், இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தர் நம்மோட பேசியது. அப்போ என்ன, கர்த்தர் இன்றைக்கும் நம்மளோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாய், நம்ம காண முடியாத எல்லா உலகத்திற்கும் மேலாய் அவருடைய வார்த்தையினால் தன்னுடைய வல்லமையை செலுத்தி கொண்டு அதை ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு தெரியும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன உண்டாகிறது, இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா, இவ்வளவு வல்லமையுள்ள தேவனா, இவ்வளவு மகிமையுள்ள தேவனா, இவ்வளவு கனமுள்ள தேவனா என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் அந்த தேவனை ஆராதிக்கக்கூடியதாக மாற்றுகிறது.
அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆராதனை பண்ணக்கூடியதாக, ஏன்னா எந்த ஒரு உள்ளம் வந்து ஆராதனை பண்ண தெரியுமா? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இருதயம் வரும்போது, அந்த இருதயம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணுது? நம்மள என்ன பண்ணுகிறது? நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறதே ஒழிய, மாறாக நம்மளை பயத்துல கொண்டு போய் சேர்ப்பதில்ல. நான் சொன்னது போல தாவீதுக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வரக்கூடிய ஒரு பயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தை அவர் பார்க்கல. அவருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஒழுங்கின்மையா இருக்கு. அவர் அதை பார்க்கல. அவருடைய வாழ்க்கையில நடக்கூடிய சம்பவங்கள் நிறைய மோசமா இருக்கு. அவர் அதையெல்லாம் பார்க்கல. மாறாக எதை பார்க்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் பார்க்கக்கூடியதாக. பூமியில இவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்ன உடனே அது என்ன பண்ணுகிறது? நம்ம பூமியில இந்த மாதிரி இருக்கிறோம். ஆனா பரலோகம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே என்ன தெரியுமா செய்யுது? கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாய், அவருக்கு மகிமை செலுத்தக்கூடியதாய் மாறி விடுகிறது. அதனால தான் இங்க வந்து 1வது சங்கீதத்துல முதல் 2 வசனம் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சிறு வயதிலிருந்தே மனப்பாடமா தெரியக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன? அவருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் பிரியமாயிருந்து. எப்படி? இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்க ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய் இந்த 21 நாள் உபவாசத்தில் நம்ம இருக்கும்போது, நம்ம ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையின் மேல் இரவும் பகலும் பிரியம் உள்ளவர்களாய், அதை நாம் ஆராய்ந்து கொள்ளுகிற மக்களாய், அதை நாம் கற்றுக்கொள்ளுகிற மக்களாய், அதில் நாம் திளைக்கிற மக்களாய், அதில் நாம் பிரியப்படுகிற மக்களாய் வரும்போது என்ன? கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு அன்றாடம் வாசிக்கக்கூடிய வேத பகுதி நீங்கள் வாசித்து கொண்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். சில வேளைகளில் உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவா இருக்கிறதோ, உங்களுடைய காரியங்கள் என்னவா இருக்கிறதோ, அதற்கேற்றாற்போல் கர்த்தருடைய வார்த்தை அவங்களோட பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். நான் ஒரு சகோதரிகிட்ட பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு நம்மளுடைய செய்தி ஏறக்குறைய ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக பேசிய செய்தி எந்த அளவுக்கு அவர்களை தொடக்கூடியதாய் இருந்தது. ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அப்படியே ஒரு டாம் டூம்னு ஒரு சத்தம் வரணும்னு. நீங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 11லிருந்து 13 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கிறோம், எலியாவுக்கு அங்கே தேவனுடைய வார்த்தை தேவை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினிமயமான காற்று வருகிறது, பயங்கரமான ஒரு சுழல் உண்டாகிறது, ஒரு பயங்கரமான இடி முழக்கம் எல்லாம் உண்டாகிறது. அது எதுலேயுமே கர்த்தர் இல்லை. ஆனால் என்ன? ஒரு மெல்லிய சத்தம் உண்டானது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த உபவாசம் பண்றோமே, இந்த நாட்கள்ல நாம் அமைதியாய் உட்கார்ந்திருந்து கர்த்தர் யார், ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா நேர்த்தியா அவருடைய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அப்ப நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம நிறையா இந்த வேத வசனத்தை நம்ம இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்து நம்ம இருக்கக்கூடிய மக்களாக இருப்போமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஃபோர்செத் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு கோட் கொடுத்துருக்கோம். யூ மஸ்ட் லிவ் வித் த பீப்புள் டு நோ தியர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டு லிவ் வித் காட் இன் ஆர்டர் டு சால்வ் தம். என்ன? மக்களுடன் வாழ்ந்தால் அவர்களின் வேதனைகளை அறிய முடியும். அந்த வேதனைகளுக்கு தீர்வு காண தேவனுடன் வாழ வேண்டும். அப்போ நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் தீர்வு காண்பதற்கு நம்ம தேவனுடைய வாழ வேண்டும். அது எப்படி பார்க்க முடியும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுறாங்க. பெரியவங்க நம்மளும் அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ள பொக்கிஷமாய் புதைக்கி வைப்போமா? அழகா சொல்றார் தாவீது, எப்படி ஒரு மனுஷன் கர்த்தருக்கென்று வாழ முடியும், ஒரு பாவம் இல்லாமல் வாழ முடியும்,
இரவும் பகலும் தன்னுடைய வார்த்தையை இருதயத்தில் பொக்கிஷமாய் போட்டு வைத்திருக்கிறவன் தானே எல்லா பாவங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம வேத வசனத்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தத்தை அறிந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? வாங்க ஜெபம் செய்வோம்.